அம்மா ரத்தத்தை வேர்வையா செஞ்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் இப்படி தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கா? உங்க ஒருத்தனுக்கே உங்க அம்மா இவ்வளவு பணம் செலவழிக்க மாட்டாங்களே. ஏன் எங்க அப்பாவே நினைச்சா கூட எனக்கு இவ்வளவு செலவழிக்க முடியாதுடா. அப்புறம் உங்க அம்மா வள முடியும்? 25,000 அவ்வளவு பெரிய அமௌண்ட்டியா உன் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கொடுத்து வச்சா? யாருடா அந்த ஃப்ரெண்டு? ஒருவேளை உன் மாமியார் காரி எடுத்து சந்தேகம் வரக்கூடாதுன்னு உன் புருஷன் பேக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தா? அவங்க செஞ்சாலும் செய்வாங்க. கேடி. பக்கத்து வீட்டு பொம்பளை பத்தி பேசிக்கிட்டே இந்த பாஞ்சாலோட பெட்டியை திறந்து பராக்கு பார்த்துட்டு இருந்தீங்களாக்கும். அது அத்தை, இது உங்க பேக்னு தெரியாம. மதி, இப்போதைக்கு மூடி மறைக்கிற. நம்ம வீட்டுல பணம் காணாம போயிருக்கு, அதான் தேடிட்டு இருக்கோன்னு சொல்ல. இதை பாருங்க, 25,000 ரூபாய் இந்த பாக்ஸ்ல வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா அது காணும். அதான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஓ, உங்க அக்காவும் நீயும் சேர்ந்து இந்த பாஞ்சாலிய ஒரு திருடின்னு முடிவே பண்ணிட்டீங்களா? வீட்டுல நான் இல்லாத நேரம் பார்த்து சோதனை பண்ணி முடிச்சிருக்கீங்க, அப்படிதானே? அத்தை, அப்படி இல்ல அத்தை. போடியம்மா போ. இன்னொருத்தங்க கூட சுத்தின பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு பெரிய மனசோட உனக்கு வாழ்க்கை கொடுத்தான்ல அந்த அப்பாவி புருஷன் வந்திருக்கான். போய் கதவை தர போ. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நீயே அவங்கிட்ட சொல்லு. இல்ல அத்தை, உன் திருட்டு புத்தி வச்சு நீ என்னையே சந்தேகப்பட்டிருக்க. இன்னும் ஒரு நிமிஷம் நானும் என் பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா இன்னும் என்னென்ன பட்டம் கட்டுவீங்களோ. வேணாண்டி அம்மா, காசு பணத்தை தூசியா மதிச்சாலும் மானம் மரியாதை தான் முக்கியம்னு நினைச்சு வாழ்றவங்க நாங்க, தெரியுமா உனக்கு? ஐயோ, என்னடா பண்றது? மதி, எவ்வளவு நேரம் கதவு திறக்க? வாடா வா, வந்து உன் பொண்டாட்டி பண்ணிருக்கிற காரியத்தை பாரு. என்னம்மா? என்னன்னு உன் பொண்டாட்டி சொல்லுவா, கேளு. என்ன மதி? டேய், நான் ஒரு திருடியாண்டா. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு களவாடி அதை ஒளிச்சு வச்சிருக்கிறேனா. தம்பிக்காரன் கூட சேர்ந்து நம்ம பெட்டி படிக்கலாம் உருட்டி பரட்டி போலீஸ் வேலை பார்த்துருக்காடா உன் பொண்டாட்டி. அம்மா, என்னம்மா சொல்ற? மதி, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? இத பாருடா, நீ இவகிட்ட எதுக்கு மயங்கினேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நானும் உன் தங்கச்சியும் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வந்தா எங்களோட வா, இல்ல இந்த கும்பல் கூட இருந்து அசிங்கப்பட்டு போ. ஏய் போடி, போய் இதுக களைச்சு போட்டதெல்லாம் எடுத்து வை. நான் போய் ஆட்டோ பிடிக்கிறேன். இதுகளை திரும்பி கூட பார்க்காம என் பின்னாடி வந்து சேரு. போ போடி. என்னங்க, அத்தை கிட்ட சொல்லுங்களேன். என் தம்பி தான் தெரியாம ஏதோ பண்ணிட்டான். வாய மூடுறி. இத பாருடா, ஒழுக்க ஒண்ணுதான் பெரிய சொத்துன்னு சொல்லி சொல்லியே உன்னை நான் வளர்த்துருக்கேன். இன்னைக்கு என்ன பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாடா. என்ன மதி இதெல்லாம்? இங்க பாருடா, நான் சொல்றத கேளு. இனிமே இவங்க சங்காத்தமே நம்மளுக்கு வேண்டாம். என்னோட சேர்ந்து நீ இங்க இருந்து கிளம்புற. அத்தை, அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதீங்க அத்தை. கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவாங்க. நாளைக்கு ரிசப்ஷனுக்காக அம்மா எல்லாரும் படி பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. ஓஹோ, ரிசப்ஷனா? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இன்னும் கூட இருக்கா? அது ஒண்ணு தாண்டி குறைச்சலிப்போ. தப்பி தவறி அப்படி நடந்தா கூட டம்ளரை காணோம், டவராவை காணோம், என் அத்தைக்காரி தான் அதெல்லாம் எடுத்திருப்பான்னு சொல்லி ஊர் ஜனங்க முன்னாடி என்ன இன்னொரு ரவுண்ட் அசிங்கப்படுத்தலான்னு பிளான் வச்சிருக்கியா? அடச்சி, இனிமே உங்ககிட்ட என்னடி பேச்சு? டேய் வாடா போலாம். டேய், இப்ப நீ வர போறியா இல்லையா? ஐயோ வேண்டாங்க. சாரி மதி, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில உன் வாழ்க்கையில நீயே மண்ணாலி போட்டுட்ட. எல்லாம் போதும், வாடா. பெருசா பேசிட்டு இருக்கான். நட்ராஜ், நிப்பாட்றா. என்னங்க? மா, எங்கம்மா வச்சிருக்கேன்? என்ன தடி? அவங்க தேடிட்டு இருந்த பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு கேட்டேன். அரஞ்சனா, பேய்க்கு பிறந்தவளே, வாய் மூடி சும்மா இரு. ஆட்டோ நிறுத்துப்பா. நிறுத்து. தயவு செஞ்சு நான் வச்சிருக்க. சீக்கிரம் ஏறு. நீ போகாதீங்க. சீக்கிரம் ஏறு. தயவு செஞ்சு போகாதீங்க. ஏறு. நீ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆட்டோ வேடியா? போயா, பஸ் ஸ்டாண்டுக்கு போ. என்னங்க? கமுக்கமா இருந்துட்டு அவன் செய்யற வேலையை பத்தியா? இங்கதான் நிறுத்துப்பா. நிறுத்தி ஆட்டோ. ஏமா இங்கே நிறுத்த சொல்ற? கடையில ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? ஏய், காசு கொடுத்துட்டு வாடா சொல்றேன். வா. மா, உன் கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? கௌரவத்துக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு பாதி வெளில இறங்கிட்டேமா. பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? காசு மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் நடந்தா போக முடியும்? ஏய், எல்லாம் ஒரு வேலையா தாண்டி இறங்கியிருக்கேன். வா சீக்கிரம். ஏய் வாடா, இறங்குடா சீக்கிரம். ஏய் வா.
என்னடா ஆச்சு நம்ம அம்மாக்கு? ஏய் நம்ம அம்மா இது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இரு ஆ, பார்க்கலாம். இந்த கடை தான், இதே சேட்டு தான். வாங்கம்மா ஜமீன்தாரம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆ, எனக்கு என்ன குறைச்சல்? வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஊர்ல இருந்து பணமும் வந்துருச்சு. அதான் பொருளை மீட்டிட்டு போலான்னு வந்தேன். டேய் சோமு, ஒரு 5500 ரூபா கொடு. 5500 ரூபாயா? என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் நகையை மூட்டு போக வந்துட்டீங்க? அது சரி, இங்க வரவங்கலாம் வட்டி கட்டி மாள முடியாம வெச்ச பொருளை எடுக்கவும் முடியாம கடைசியில மொத்தமா உன் லாக்கர் பெட்டிக்கே சொந்தமாக்கிட்டு போயிருவாங்க. ஆனா என் கதை அப்படி இல்ல சேட்டு. நான் ஒன்னும் அந்த மாதிரி பஞ்சத்துக்கு பொருளை வைக்க வரல, புரியுதா? ஆ புரியுதுமா, அதான் நீங்க அன்னைக்கே எல்லாத்தையும் சொன்னீங்களே. இந்த சேட்டு பொருள்லாம் பக்கவா இருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா. சரியாதான் இருக்கு. அன்னைக்கு ஒரிஜினலா கவரிங்கான்னு சந்தேகமா பார்த்துட்டு இருந்தியே, நான் போனதுக்கு அப்புறம் கல்லுல உரசிட்டியான்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. இதோ பாருங்கம்மா, வட்டி வாங்குறது மட்டும் தான் எங்க வழக்கம். அடகு வச்ச பொருள்லாம் அப்படி நாங்க தேய்க்கிறது இல்ல. ஆமாயா, இந்த வாயை வச்ச ஊரை வளைச்சு போட்டுருவீங்க. சரி நான் போறேன். வாடா டேய், வாடி. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? ஒரே மர்மமா இருக்கு. அந்த சேட்டுக்கிட்ட ஏதோ ஜமீன்தார் குடும்பம் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்துருக்க. ஏன் அவங்க வீட்டில் அழகான பொண்ணு எதுவும் இருக்கா? ஓஹோ, தோரா அதுக்குள்ள அறுத்த அறுவடைக்கு ரெடி ஆயிட்டீங்களோ? வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்காளே, அவளை பத்தி என்னைக்காவது நீ கவலைப்பட்டிருக்கியா? எப்பவுமே உனக்கு உன் கவலை தான்டா. ஹை, அப்ப சேட்டு வீட்ல அழகான மாமா இருக்காரா? ஹை, என் ரிசப்ஷனுக்கு காக்ரா சோலி எல்லாம் வாங்கலாம், நிறைய ஸ்வீட் எல்லாம் சாப்பிடலாமே. ஐயோ, பிள்ளைங்க மட்டும் எனக்கு ஒழுங்கா வாச்சிருந்தா எப்படியோ இருந்திருக்க வேண்டியவ. எல்லாம் என் நேரம். அம்மா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா. முதல்ல இந்த செல்போன் செயின் கதையை சொல்லு, இல்லைன்னா என் தலையே பிடிச்சுன்னு போல இருக்கு. டேய், அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ஃபோன் பண்ணி என் குரலை உனக்கு கேக்குதா, செல்போன் நல்லா வேலை செய்யுதான்னு கேட்டனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. அது இந்த செல்போன் இருந்தா பேசினேன். ஓ சரி, இது எது உனக்கு? அது வந்து அன்னைக்கு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்ப இது கீழே கிடந்தது, அதான் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அப்படியா? கொடு பாப்போம். கீழே கிடந்துச்சா? இல்ல யாராவது கீழே வச்சுட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? உன் அம்மா சாமர்த்தியத்தை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுடா. இன்னும் நீ என்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரிதான். ரிசப்ஷன் வரதுக்கு முன்னாடி டாக்டர் வீட்டில் நீயா மொய் எடுத்துக்கிட்டியா? டேய், அதெல்லாம் உன் அத்தைக்காரி கட்டு கட்டா வாங்கிட்டா. நான் ஏதோ டாக்டர் மேஜையில கேப்பார் இல்லாம கிடக்குதுன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்த கருமத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கேட்குற விலை கொடுத்துரு. இதை பாருடா, மறந்து கூட சுந்தரி கண்ணில் இதை காமிச்சிடாத. அப்போ இனிமே உனக்கு உயிர் போற பிரச்சனை இருந்தா கூட அந்த டாக்டர் உனக்கு வைத்தியம் பார்க்க மாட்டாரு. அம்மா, இது ஏதுமா? ஏய், இதெல்லாம் கடவுள் கொடுத்த பரிசுடி. எனக்கு தான் கண்ணு பார்த்தாலே கை தானா வேலை செய்யுமே. ஐ ஐ ஐ, அத கொஞ்சம் விவரமா தான் சொல்ல. உனக்கு எதுக்கு அந்த விவரம்லாம்? பச்சை புள்ள ஒண்ணு இந்த பாட்டிக்கு தங்க செயினை பரிசா கொடுத்துன்னு வச்சுக்கோயேன். அதான் அந்த பச்சை புள்ள எந்த வீட்டு புள்ளன்னு கேக்குறோம். அது நர்மதா வீட்டுக்கு போனப்போ என் உழைப்புக்கு கிடைச்ச கூலி. மா, அப்ப இந்த ஊர்லயும் உன் கைப்பக்குவத்தை காட்டிட்டேன்னு சொல்லு. ஏமா, டாக்டர் போனு, குழந்தை செயின் இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பிளான்ல சேட்டு என்ன பண்றாரு? இது எல்லாம் எடுத்து சேட்டு கடையில ஏன் வச்ச? என்னடா நீ இவ்ளோ தத்தியா இருக்க? இந்நேரம் 1 1 2ன்னு கற்பூரம் மாதிரி கபால்ல புடிச்சிருக்க வேண்டாமா? ஒன்னு தனித்தனியா விலைக்கு சொல்லிட்டு இருப்பாங்களா? மூஞ்ச பாரு மடையா. சுந்தரி வேலை பார்க்குற வீட்லயே ஆட்டையை போட்டுட்டு அதை சுந்தரி வீட்லயே ஒளிச்சு வைக்க முடியுமா? அதே சமயம் நம்ம சம்பாரிச்ச பொருள் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதனாலதான் எடுத்த மறுநாளே காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கு தெரியாம இங்க கொண்டு வந்து வச்சிட்டேன். எப்படி தெரியுமா? பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. உங்ககிட்ட உட்காந்து சம்மந்தம் பேச ஒன்றும் வரல. இந்தாங்க, இந்த செல்லையும் செயினையும் வச்சுட்டு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க. நான் அவசரமா போகணும். என்ன சேட்டு அப்படி பாக்குறீங்க? கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்துறதுக்கு நான் ஒன்றும் அண்ணக்காவடி கிடையாது. அது சரிம்மா, ஆனா பொருளுங்களெல்லாம் பார்த்தா 50,000 ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கும் போல இருக்கு. நீங்க என்னடானா வெறும் 5000 ரூபாய் தான் கேக்குறீங்க. இதை பாரு சேட்டு, இந்த கஞ்சிப்பாளையம் ஜமீன் குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? இல்ல. கஞ்சிப்பாளையம் ஜமீன் குடும்பத்தோட கடைசி வாரிசு நான்.
என் பொண்ணுக்கு இங்க பக்கத்து ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் வச்சிருக்கு. ஊர்ல இருந்து செலவு கொண்டு வந்த பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கட்டியாச்சு. அவசரமா மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு இப்போதைக்கு ஒரு 5000 ரூபாய் போதும். ஊருக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு. பணத்தை எடுத்துட்டு ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நீ 5000 ரூபாய் தர போறியா இல்லையா? சரிங்க ஜமீன்தாரம்மா, பொண்ணுக்கு ஆபரேஷன் சொல்றீங்க, பெரிய குடும்பம் வேற சொல்றீங்க. நீங்க கேட்ட 5000 ரூபாவே தரேன். சேட்டு, அப்படியே ரசீதும் போட்டு கொடுத்துரு. நான் சீக்கிரம் கிளம்பணும். ம். இந்தம்மா கையெழுத்து போடுங்க. என்ன கை நாட்டா? ஐயோ ஐயோ, இந்தாங்க. இங்கயா? அங்கதான். இந்தாங்க. வரேன் சேட்டு. ஐயோ, அம்மா வர நேரம் வேற ஆச்சு. நீங்க 2 பேரும் என்ன சொல்ல போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. மதி, என்னாச்சு? சூர்யா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன மதி? மதி, சம்மந்தி அம்மா வெளில போறத சொன்னாங்களே, இன்னும் வரலையா? என்ன மதி, அம்மா கேட்டுட்டே இருக்கல? ஆமா, மாப்பிள்ளை எங்க? சம்மந்தி அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன குட்டி, என்ன சொல்ற இவ? சம்மந்தி அம்மாக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல மாப்பிள்ளைக்கு ஏதாவது? ஐயோ, ஏன் எல்லாரும் சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மா, என் மாமியார் கோச்சிட்டு அவங்க ஊருக்கே போயிட்டாங்கம்மா. கூடவே அவரையும் கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. இதுங்க ரெண்டும் சேர்ந்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு பாருமா. அம்மா, இவ மாமியாருக்கும் வீட்டுக்காருக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க எடுக்கவே இல்லை. இப்போ என்னம்மா பண்றது? ஏண்டா, வீட்டுக்குள்ள வச்சு உன் பணத்தை காணோனா அதை நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து உங்களோட பொட்டியை திறந்து பாக்குறது எவ்வளவு பெரிய கேவலம்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியல? இல்லம்மா, இவதான் என்ன அவ மாமியார் பத்தி நீ ஏதோ சொன்னியாமே, அத மதி என்கிட்ட சொன்னாமா. அவங்க தான் எடுத்துருக்கணும், அந்த பெட்டியை செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாமா. ஆமாம்மா, பெட்டிக்குள்ள வச்சிருந்த பணத்தை காணுன்னு இவன் சொன்னதுமே நீ அந்த செயின் செல்போன் திருட்டு போன விஷயத்தை பத்தி சொன்னதுதாம்மா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால சம்மந்தி அம்மாவோட பெட்டியை திறந்து பார்த்துட்டீங்க இல்ல? இவன் வச்சிருந்த பணத்தை எடுத்தது உன் மாமியார் இல்ல, நான் தான். அந்த மரப்பெட்டியில நிறைய பணத்தை பார்த்ததும் அப்படியே என் உடம்பு நடுங்கி போச்சு. கண்டிப்பா அதை இவன் தான் வச்சிருப்பான்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சு சம்மந்தி வீட்டோட மதி கிளம்பி போனதும் இந்த பணத்தை பத்தி கேட்டுக்கலான்னு தனியா எடுத்து வச்சிருந்தேன்.
சொல்லுடா, ஏது உனக்கு அவ்வளவு பணம்? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஷாம கொடுத்து வச்சிருந்தாம்மா. ஷாம் கொடுத்தானா? அத பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உன்கிட்ட ஏன்டா அதை கொடுத்து வைக்கணும்? சரி, அப்படியே அதை உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்ததா வச்சுக்கிட்டாலும் ஏதுடா அவனுக்கு அவ்வளவு பணம்? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தானா? அப்போ அது தப்பான வழியில வந்த பணமா? குட்டி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நமக்கெல்லாம் தெரியாம இவன் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டி. என்ன இவனை நீயே கேளு. அம்மா, தப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஷாமு தான் அந்த பணத்தை கொடுத்து வச்சிருக்க சொன்னான். 10 நாள்ல திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாம்மா. இல்லடி, இவன் சொல்ற எதையுமே இப்பெல்லாம் என்னால நம்பவே முடியல. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே பொண்ணுக்கு பின்ன ஒண்ணா போய் தான் வருது. ஒழுங்கு மரியாதை அந்த பணம் ஏதுன்னு அவனைய சொல்லு. டேய், கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. அம்மா, சத்தியமா ஷாம் தாம்மா கொடுத்தான். அப்படியா? இந்தா, அந்த ஷாம்க்கு ஏன் முன்னாடி போன் போடு. புடி, கொடுத்த பணத்தை உடனே வந்து வாங்கிட்டு போ சொல்லு. இந்த குட்டி, நீயே போன் பண்ணு. இன்னும் 10 நிமிஷத்துல அவன் இங்க இருந்தாகணும்னு சொல்லு. அம்மா, வேணாம்மா. அப்போ அது அவன் கொடுத்த பணம் இல்ல, அப்படித்தானே? சீட்டு பணம் காணாம போச்சுன்னு எனக்கு போய் சொன்னியே, அததான் எனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தியா?